வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரி ஆளுநராக CB ராதாகிருஷ்ணன் நியமனம், மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாக உள்ளது, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உருக்கம். சிறுமி கொலை குற்றவாளிகளிடம் காவல்துறை விசாரணை 2வது நாளாக தொடர்ந்தது. புதுச்சேரி தொகுதியை கை கழுவிய தமிழிசை தமிழகத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு. காரைக்கால் அருகே நள்ளிரவில் கள்ளத்தனமாக மது விற்பனை, மது பாட்டில் ரொக்கப்பணம் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் பொதுமக்களுடன் குறைகேட்பு கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் பூத் வாரியாக பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகளிடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் பொதுமக்களின் குறைகளை கேட்டு அதை உடனடியாக நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே குறைகளை கேட்டறிந்து அதனை தன் உதவியாளர் மூலம் உடனடியாக நிறைவேற்றினார். மேலும் இக்கூட்டத்தில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகளிர் குழுக்களே, அனைவரையும் இந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்திற்கு உங்களை எல்லாம் வருக வருக என உங்கள் பகுதிக்கு வருகிறேன். நீங்கள் உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 5வது கூட்டம் என்று நினைக்கின்றேன். இந்த 5வது கூட்டம் இந்த பகுதியில், சாந்தி நகர் பகுதியில் 3 ஆண்டு காலத்திலே அவர்கள் செய்த சாதனைகளை அந்த அளவுக்கு சிறப்பாக பாராட்டினாங்க. அந்த குறிஞ்சி நகர் குடியிருப்போர் நலசங்கம், அதுபோல வாங்க மகளிர் உங்களுடைய பேரன்பு எங்களுக்கு புரிகிறது. எப்போதுமே கடைசியில தான் அந்த பொன்னாடை போட்டதுன்னா இல்ல முதல்ல அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய அன்பை பொன்னாடை வழியாக சிறப்பு செய்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். முழு நேரமும் இதே தான். நம்ம எங்க உட்காந்தாலும், இன்னைக்கு யானை போயிருந்த 3 நாள் கட்சி வேலையா, அங்கேயும் இதே வேலை தான். இங்க நான் இருந்ததுனாக்கா ரோடு சனிக்கிழமை போட்டிருப்பாங்க, சனி ஞாயிறுல முந்தானே. நம்ம இல்லாதால வண்டி எடுக்கிறது இல்லை, அந்த பிரச்சனை ஆகுது. 3 நாளா இருக்குன்னு அவஸ்தப்பட்டுக்கிறார். நம்ம பொதுமக்களும் ஒத்துழைக்கல. இன்னும் நிறைய நம்ம தொகுதியை மேம்படுத்தலாம், நம்ம மக்களுக்கும் நிறைய செய்யலாம். இப்போதைக்கு இவ்வளவுதான். அதாவது அடிப்படை வேலையை செய்ய முடியும். தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியல. அதுக்கான பதவிகள் நமக்கு வரும். கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு எல்லாம் பயன்படுத்துவேன்னு சொல்லிக்கிறேன். பாரிவாளர் வீதி சந்திப்புல கிரில் ஒன்று போடணும், அதையும் இது பண்ணியிருக்கீங்க. மேற்கொண்டு வந்து இந்த செவப்பட்டிக்கு விடுபட்டவங்க 1000 ரூபாய் குடும்ப மறுபை கொட்டது உள்ளவங்க. இன்னும் ஒரு சிறிய ஒரு யூடைய வாய்க்கால்ல அதில் வந்து ஃபுல்லாகவே எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி ஸ்லாப் போட்டு மொழிவிட்டாங்க. அதனால அதை சரிவர கிளீன் பண்ண முடியல. அவங்க வந்து ஆக்கிரமிப்பு ஸ்லாபை விட்டுட்டு எடுத்துட்டு அவங்க மொழி வச்சிருக்காங்க. எடுத்துட்டு ரோடா போட்டோம். ஒரு 6 மாசம் ஒரு தடவை இல்ல போலீஸ் இப்ப நான் ஒரு 10 போலீஸ் கேட்டுருக்கேன். ஏன்னா இப்ப 400 பேர் வேலை கேட்டாங்கல்ல, நம்ம தொகுதி 10 பேர் கேட்டுருக்கேன். இல்ல அன்னைக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு மீட்டிங் போட்டேன். நிக்க முடியாது. இந்த ஸ்கூல் டைம் காலையிலயும் காலையில 1 மணி காலையில அந்த தெருவில்
ஸ்ரீ ராவ்ன்ற ஒரு ஒய்ஃப். அதனால முந்தானத்து பண்ண இன்னைக்கு வந்து அவர் என்கிட்ட வந்து சால்வெல்லாம் போட்டு நீ இனிமே சிகரெட் விற்கக்கூடாது எடுத்து போயிடுறேன். அங்க வந்து நின்று அந்த கடையில இருந்து அந்த அயன் பண்ற கடை வரைக்கும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு அட்டை பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு நைட்ல விஷயத்துக்கு போயிட்டு அந்த ரோடு கிராஸ் பண்ண முடியல. அது எந்த டைம் நைட்டு 11 மணி 12 மணி. நிறைய கொசு இருக்குது. அது கொஞ்சம் ஏதாவது மருந்து அடிச்சு மருந்து மாசம் ஒரு தடவை வராங்களே வரலையா? வரலீங்களே செம நேற்று ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அடிச்சாச்சு. சாந்தி நகர்ல இல்ல நாளைக்கு கூட வராங்க. அவங்க தான் வாயாடுறாங்க. யாருமா அந்த பல்லெடு பாடுறாங்க அவங்கள இந்த வேலை செய்ய மாட்டாங்க, நீட்டாவும் வைக்க மாட்டாங்க. இலக விதியை நம்ம சொல்லியாச்சுன்னா பைசா கொடுக்குறியா? அப்படியா? ஆமா சார். சொன்னவங்கள கரெக்டா சொல்லுங்க. அவங்க எப்படி இருந்தாங்க ஆளு? ஹைட்டா இருப்பாங்க சார். மண்ணு வரனாங்கன்னா அந்த மண்ணா வார மாட்டாங்க. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் கூடுதலாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பு வகிப்பார் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக 2021ஆம் ஆண்டு தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் நிறைவடைந்த நிலையில் தேர்தலில் போட்டியிட தனது துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பையும் தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேர்தலை முன்னிட்டு 3 மாநிலத்தில் ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரத் தேவி ஆங்கில பள்ளி 44ஆம் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. மதகடிப்பட்டு பகுதியில் பாரத தேவி தனியார் ஆங்கில பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியின் 44ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பள்ளியின் தலைவர் பழனி வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திங்க்மேன் மென்டல் ஹெல்த் கேர் சென்டர் மனநல மருத்துவர் பால ஜெகநாதன் நோக்க உரையாற்றினார். மேலும் இது FBS சங்க தலைவர் ரங்கநாதன், துணைத் தலைவர் முருகையன், பொதுச் செயலாளர் ராமசிவராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சங்க நிர்வாகிகளான இணை செயலாளர் டாக்டர் சம்பத், பொருளாளர் டாக்டர் சிவசுப்பிரமணியன் மற்றும் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான இருவரையும் 3 நாட்கள் காவல்துறை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து இருவரையும் காவல்துறையினர் சிறையிலிருந்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சோலை நகரை சேர்ந்த விவேகானந்தன், கருணாஸ் ஆகிய இருவரை கைது செய்து முத்தியால்பேட்டை காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடைத்த தடயங்கள், பெற்றோர் இரத்த மாதிரி, கைது செய்யப்பட்ட இருவரின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தடய அறிவியல் சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. சிறுமி கொலை வழக்கில் சிறையில் உள்ள விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரை காவலில் எடுத்து விசாரிக்க முத்தியால்பேட்டை காவல்துறையினர் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் மனுவை விசாரித்த நீதிமன்றம் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது. இதைத் தொடர்ந்து சிறையில் இருந்த விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரையும் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் சிறையில் இருந்து அழைத்து சென்றனர். மேலும் இருவரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். நாளை பாஜக அலுவலகம் செல்கின்றேன், அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி செய்வேன் என்றும் புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாக இருக்கின்றது என ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் இன்று ஆளுநர் மாளிகைக்கு வந்தார். அவரை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மக்கள் என் மீது அன்பை பொழிந்தார்கள். அந்த அன்பு எப்போதும் தொடரும். சில நேரங்களில் கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டி உள்ளது. அதனால்தான் இந்த முடிவை எடுத்தேன் என்றார். தமிழில் பதவி பிரமாணம் எடுத்தது புதுச்சேரியில்தான். 3 ஆண்டுகள் முழுமையாக இந்த புதுச்சேரிக்கு சேவை செய்துள்ளேன். இது மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது என்றும், குறிப்பாக மாணவர்கள் மீது அதிக அக்கறை எடுத்தேன் என்றும் குறிப்பிட்டார். அதனால் புத்தகம் இல்லாத நாள், வாட்டர் பில், மாலை நேர ஊட்டச்சத்து, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கியது என ஆளுநர் பதவியிலிருந்து செய்ததை மிகுந்த மகிழ்வுடன் பார்க்கிறேன். ஆனால் புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாகத்தான் இருக்கிறது என்றார். மாளிகை வாழ்க்கையை விட்டு மக்கள் பணிக்கு செல்கிறேன்.
எனக்கு மக்கள் சேவையில்தான் அதிக அளவு நாட்டம் உள்ளது. ஆகவே நாளை தமிழக பாஜக அலுவலகம் செல்கிறேன். அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி செய்வேன். என் பலத்தின் மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எதிர்வினைகளை எதிர்க்க முடியும் என்ற நம்பிக்கையும் மக்கள் பணியிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்ற நிலையில்தான் தான் உள்ளதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். வாட்டர் பில், அவங்க நிறைய தண்ணி குடிச்சு அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு அந்த குழந்தைகளுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு 10% நீட் தேர்வில் ஒதுக்கீடு கொடுத்து அந்த சாமானிய மக்கள் கூட குழந்தைகள் கூட மருத்துவர் ஆகிய ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை நான் இங்கே பார்த்தேன். ஏனென்றால் மருத்துவ படிப்பு என்பது எவ்வளவு மிகப்பெரிய வாய்ப்பு என்று மருத்துவரான எனக்கு தெரியும். மீது நம்பிக்கை இருக்கிறது, என் மீது நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை, அவ்வளவுதான். தம்பிங்களா, ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்தது. நீங்க சில நேரங்களில் நேரடியாகவும் என்ன எடுத்திருக்கீங்க, மறைமுகமாகவும் எடுத்திருக்கீங்க. எதை பற்றி கவலைப்படலை, மகிழ்ச்சியாக ஒருவர் அன்போடு நான் இங்கிருந்து செல்கிறேன். இதயத்தோடு இணைந்துதான் இருப்பேன், உணர்வோடு உங்களோடு இணைந்துதான் இருப்பேன். மக்கள் பணியிடம் என்னை பிரிக்க முடியாது. இந்த வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மக்கள் பணி தொடரும், இன்னும் தொடரும். இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நிச்சயமாக மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுதல். புதுச்சேரி தேர்தல் நன்னடத்தை விதிமுறை அமலில் உள்ள நிலையில் எடுக்கப்படாத கட்சி கொடிகள் மற்றும் அழிக்கப்படாத சுவர் விளம்பரங்கள். தேர்தல் நன்னடத்தை விதிமுறை அமலில் உள்ள நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் பல இடங்களில் கட்சி கொடியின் கம்பங்கள் மற்றும் அரசியல் கட்சியினரின் சுவர் விளம்பரங்கள் அழிக்கப்படாமல் உள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையடுத்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் அரசியல் கட்சிகளின் சுவர் விளம்பரங்களை அழிக்கவும், கட்சி கொடிகளை அகற்றிடவும், தலைவர்களின் சிலைகளை மூடி வைக்க வேண்டுமென பல்வேறு உத்தரவுகளை தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் நகர மற்றும் கிராமப்புற பகுதியில் அரசியல் கட்சியினரின் சுவர் விளம்பரங்கள், போஸ்டர்கள் அழிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்கள் மூடப்பட்டது. ஆனால் பல பகுதிகளில் அரசியல் கட்சியினரின் சுவர் விளம்பரங்கள் இன்னும் அழிக்கப்படாமல் அப்படியே காணப்படுகிறது. புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கம் எல்லையில் பாஜக கொடி, கம்பம், காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள் சுவர் விளம்பரம் அழிக்கப்படாமல் உள்ளது. இதேபோல் கன்னியக்கோவில், காட்டுக்குப்பத்தில் பல இடங்களில் பாமக கொடிகள் இன்னும் பரந்த வண்ணம் உள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் அரசியல் கட்சியினரின் கொடிகள் மற்றும் சுவர் விளம்பரம் அழிக்கப்படாமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழக எல்லையான முள்ளோடை பகுதியில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அண்ணன் என்னடா தங்கை என்னடா அரசியல் களத்திலே புதுச்சேரி தொகுதியை கைகழுவிய முன்னாள் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து ஒரு காணொலி. பாரதிய ஜனதா மாநில தலைவராக திறம்பட செயலாற்றியதால் தமிழிசைக்கு தெலுங்கானா ஆளுநர் பதவி அளிக்கப்பட்டது. தெலுங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை 2021 பிப்ரவரியில் புதுச்சேரியின் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். வாரத்திற்கு 3 நாள் தெலுங்கானா, 3 நாள் புதுவை என பம்பரமாக சுழன்று தமிழிசை பணியாற்றி வந்தார். புதுச்சேரியின் மீது அதீத கவனம் செலுத்தி வந்த அவர் அரசு பள்ளிகளில் புத்தகப்பை இல்லா தினம், வாட்டர் பில் நேரம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 10% இடஒதுக்கீடு, பெண் அரசு ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமை நேர சலுகை என பல்வேறு வகையிலும் அரசுக்கு உறுதுணையாக செயல்பட்டார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அரசு விழாக்களில் அண்ணன் என அழைத்தார். அமைச்சர்கள் தமிழிசையை அக்கா என்றே அழைத்து வந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியும் தமிழிசையின் எண்ணத்திற்கு தடை போடவில்லை. பாராளுமன்ற தேர்தல் நெருங்க புதுச்சேரி அரசியல் கட்சியினர் தமிழிசையை வெளிமாநிலத்தை சேர்ந்தவர் என முத்திரை குத்தினர். தமிழிசை புதுவையில் போட்டியிட பாரதிய ஜனதா மேலிடம் முதலமைச்சர் ரங்கசாமியை அணுகிய போது கிரீன் சிக்னல் அளிக்கவில்லை. இருப்பினும் கட்சி தலைமை மீது மிகுந்த நம்பிக்கையோடு தமிழிசை காத்திருந்தார். புதுச்சேரியில் 3 ஆண்டாக செயல்படுத்தியுள்ள திட்டங்களை புத்தகமாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வழங்கினார். பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என காத்திருந்தார். ஆனால் புதுச்சேரியில் பாரதிய ஜனதாவினர் ஆளுநர் தமிழிசையை வேட்பாளராக்க
கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். புதுச்சேரி அல்லாதவரை வேட்பாளராக நிறுத்தினால் எதிர்க்கட்சிகள் இதனை பிரச்சாரமாக செய்யும் என பாஜகவினர் எதிர்த்தனர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த பெரும்பான்மை சமூகத்தினர், சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர்கள் ஓட்டுகள் பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்காது என புள்ளி விவரங்களை தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த தமிழிசை, தமிழ்நாடு வேறு, புதுவை வேறு அல்ல. மக்களிடையே வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் என்ற பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தாதீர்கள் என வேண்டுகோள் விடுத்தார். இருப்பினும் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர் வேட்பாளராக கூடாது என உள்ளூர் பாரதிய ஜனதாவினர் உறுதியாக இருந்தனர். அண்ணன் என அழைத்த தங்கையை வேட்பாளராக்க முதலமைச்சர் ரங்கசாமியும் முன்வரவில்லை. இதனால் தமிழிசையை வேட்பாளராக்க கட்சி தலைமை தயங்கியது. இதனிடையே புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்ட ஆளுநர் தமிழிசை முட்டுக்கட்டையிடுவதாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பகிரங்கமாக தெரிவித்தார். இது ஆளுங்கட்சியின் ஒட்டுமொத்த எதிர்ப்பாக பார்க்கப்பட்டது. இதனால் தமிழ்நாட்டில் போட்டியிடும்படி தமிழிசையை பாரதிய ஜனதா தலைமை கேட்டுக்கொண்டது. இதை ஏற்று புதுச்சேரியை கை கழுவி தமிழிசை தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து தமிழ்நாட்டில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். டாக்டர் ஆக வேண்டும் என்ற லட்சியம் உடையவரா நீங்கள்? நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையேன்னு உங்களுக்கு கவலையா? கவலையை விடுங்க. நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம். எங்கள் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர். இந்த ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் நீட் அகாடமியில் ஸோ டெய்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Well established classrooms and study materials prepared by experts. Classes taken by eminent professors. We ensure 100% safety for the students. பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க, யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. NEET and JEE crash courses. Admission going on. Professors Achieve Academy. Right place for real talents. வாருங்கள், புதியதொரு எதிர்காலம் நம் கையில். நம்பர் 58/2 குடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர், புதுச்சேரி. இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்திய ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பெண் குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் திருக்கனூர் காவல்துறை ஆய்வாளர் ராஜ்குமார் ஆலோசனைப்படி காட்டேரிக்குப்பம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதன்படி லிங்காரெட்டி பாளையத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் லூர்துநாதன் கலந்து கொண்டு புதுச்சேரியில் சமீப காலமாக நடந்து வரும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் குறித்தும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்தும் பேசினார். அப்போது அறிமுகம் இல்லாத நபர்கள் யாராவது ஐஸ்கிரீம், மிட்டாய், காசு, செல்போன் இதெல்லாம் கொடுத்தால் வாங்கிடக்கூடாது என்பதனையும் விளக்கி கூறினார்.
அப்படி யாராவது செய்தால் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோரிடம் அருகிலுள்ள நபர்கள் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் செல்போனில் இருந்து 100 என்ற நம்பருக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், அப்பகுதியில் புதிதாக யாராவது வந்தால் அவர்களிடம் பேசக்கூடாது என்றும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். கம்ப்யூட்டர், எக்ஸசைஸ், படிப்பு இதெல்லாம் கவனம் செலுத்தணும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிக்கணும், பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிக்கணும். இதெல்லாம் டிசிப்ளினாக இருக்கணும். ரெட்டிச்சாவடி அருகே பலே திருடன் கைது, கார் பறிமுதல். கடலூர் மாவட்டம் அன்னவள்ளி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ரமேஷ் கடலூர் புதுச்சேரி சாலை தனியார் அபார்ட்மெண்ட் அருகே கார் ஒர்க் ஷாப் வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி அரியாங்குப்பம் கோட்டமேடு பகுதியை சேர்ந்த சிவராஜ் என்பவர் தனது காரை பழுது பார்ப்பதற்காக ரமேஷ் ஒர்க் ஷாப்பில் விட்டுள்ளார். மறுநாள் காலை வழக்கம் போல் கடைக்கு வந்த ரமேஷ் சிவராஜ் பழுது பார்ப்பதற்காக விட்டிருந்த இடத்தில் கார் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ரமேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ரெட்டிச்சாவடி ஆய்வாளர் ராஜாராமன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் சந்தோஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சேத்தியாந்தோப்பு பெட்ரோல் பங்க் அருகே சந்தேகமளிக்கும் வகையில் கார் ஒன்று நின்று கொண்டிருப்பதாக பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த சேத்தியாந்தோப்பு காவல்துறையினர் காரில் இருந்த பதிவு எண்ணை வைத்து விசாரித்த போது அது திருடு போன சிவராஜ் கார் என்பது தெரிய வந்தது. உடனடியாக இதுகுறித்து ரெட்டிச்சாவடி காவல்துறையினருக்கு சேத்தியாந்தோப்பு காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் காரை பறிமுதல் செய்து காரில் பதிவான கைரேகைகளை சேகரித்து விசாரணை நடத்த தொடங்கினர். விசாரணையில் கடலூர் மாவட்டத்தில் பல திருட்டு வழக்கில் தொடர்புடைய நோனாங்குப்பம் ஆத்தங்கரையை சேர்ந்த வாழ்முனி என்கிற ஜெயக்குமார் என்பவரது கைரேகை ஒத்துப்போனது. இதையடுத்து ஜெயக்குமாரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திருட்டு வழக்கில் ஒன்றில் கைதாகி சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து ஜெயக்குமாரை காவல்துறையினர் கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட ஜெயக்குமார் மீது ஏற்கனவே ரெட்டிச்சாவடி, கடலூர், சேத்தியாந்தோப்பு உள்ளிட்ட காவல் நிலையங்களில் இருசக்கர வாகனம், நகை, கார் திருட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை பள்ளி தலைமை ஆசிரியர் சாவித்ரி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளி கல்வி மேலாண்மை குழுவினர், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் படிப்போம், ஆனந்தமாய் கல்வி கற்றிடுவோம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்களை கோஷமிட்டு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று அரசு பள்ளியின் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்கியதுடன் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தையொட்டி ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலம். காரைக்கால் மாவட்டம் ஊழியப்பத்து கிராமம் புதுத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தையொட்டி நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். அரசலாற்றில் கங்கைக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முளைப்பாரிகளை சுமந்த ஏராளமான பெண்கள் ஊழியப்பத்து முக்கிய சாலை வழியாக புதுத்தெரு செல்வ விநாயகர் ஆலயம் வரை ஊர்வலமாக வந்து முளைப்பாரிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊழியப்பத்து புதுத்தெரு கிராமவாசிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு செல்வ விநாயகரை வழிபட்டனர். காரைக்கால் அருகே நள்ளிரவில் தனியார் மதுபான கடையில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்தபோது 50,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் மற்றும் ரொக்க பணத்தினை திருப்பட்டினம் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இரவு 10 மணிக்கு மது கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டது. இந்த நிலையில் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் நள்ளிரவு நேரத்தில் திருப்பட்டினம் காவல்துறையினர் ரோந்து பணி மற்றும் எல்லை பகுதியில் சோதனைகளில் ஈடுபட்டிருந்த போது திருப்பட்டினம் புறவழிச்சாலை பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடையில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது. இதனை அடுத்த சம்பவ இடத்திற்கு சென்ற காவல் நிலைய ஆய்வாளர் மரி கிறிஸ்டியன் பால் மற்றும்
துணை ஆய்வாளர் முருகன் தலைமையிலான காவல்துறையினர் சோதனை செய்து கள்ளத்தனமாக விற்பனை செய்ய வைத்திருந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களையும் மற்றும் மது பாட்டில் விற்று கிடைத்த பணம் 6,810 ரூபாய் பணத்தினை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அங்கு விற்பனையில் ஈடுபட்டிருந்த மதுபான கடை ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு வெள்ளி நாக வாகனத்தில் உற்சவம் நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த மயிலம் மலையின் மேல் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர விழா விநாயகர் பூஜையுடன் துவங்கியது. மேலும் பங்குனி உத்திர வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தங்க கவசத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு மூலிகை பொருட்கள், திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூரணாகுதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிற்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வெள்ளி நாக வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் வெள்ளி நாக வாகனத்தில் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் 23/4/2024 அன்று நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்ட சிவஞான பாலே சுவாமிகள் செய்து வருகின்றனர். வீடு கட்ட உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று குடிசை மாற்று வாரியத்துறை அதிகாரி மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர் விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் பகுதியை சேர்ந்தவர் அஜித்குமார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பணியாணை பெற்று வீடு கட்டி வருகிறார். அவ்வாறு கட்டப்படும் வீட்டிற்கு அரசு வழங்கக்கூடிய தவணை பணத்தை தராமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட அஜித்குமார் விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட குடிசை மாற்று வாரியத்துறை விழுப்புரம் கோட்ட அதிகாரி பால முரளிதரன் என்பவர் 4 சதுரத்தின் உன்னால் எப்படி வீடு கட்ட முடிந்தது, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எப்படி பணம் வாங்குகிறார் என்று பார்ப்போம் என மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட அஜித்குமார் குற்றம் சாட்டுகிறார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் திமுக அமைச்சரிடமும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வீடு கட்டுவதற்கான தவணை பணத்தை தராவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என பாதிக்கப்பட்ட ஒட்டு ஓட்டுறதுக்கே 2 லட்ச ரூபா ஆகுமே, உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த தெருவில் இருந்த சொந்தக்காரவங்க பொதுமக்கள்லாம் வந்து இல்லைங்க ஐயா அவங்க சொந்தக்காரவங்களாம் இருக்காங்க, ஏதோ ஆளு கொஞ்சமாக கொடுத்து ஏதோ கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு இந்த ஊரை நீங்கள் எப்படி கட்டி முடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன், எப்படி பில்லு வாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி ஆளுநராக CB ராதாகிருஷ்ணன் நியமனம், மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாக உள்ளது, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உருக்கம். சிறுமி கொலை குற்றவாளிகளிடம் காவல்துறை விசாரணை 2வது நாளாக தொடர்ந்தது. புதுச்சேரி தொகுதியை கை கழுவிய தமிழிசை தமிழகத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு. காரைக்கால் அருகே நள்ளிரவில் கள்ளத்தனமாக மது விற்பனை, மது பாட்டில் ரொக்க பணம் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.